உயிர் டிவி விவாத செய்தி. அதாவது என்னன்னா, 10வது வகுப்பு மாணவன் நிறுவினை அந்த ஸ்கூலின் டீச்சர் காதலிப்பதாக மயக்க வார்த்தை பேசி, மைரியா டீச்சர் பேர் மைரியா, மயக்க வார்த்தை பேசி திருமண முறை அழைத்து சென்றது மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை போலீசில் புகார் செய்யப்பட்ட நிலையில் போலீஸ் அவங்க ரொம்ப தேடிட்டாங்க. 2 பேரும் தேடிய மோப்பனா வச்சு தேடிட்டாங்க. இதன் நிலையில அந்த 10வது மாணவனும் அந்த மைரியா டீச்சரும் ஒரு கோயில்ல மாலை மாற்றி திருமணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை கையங்களமா பிடிச்சிட்டாங்க. உடனே ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஏமா எப்படின்னு சொல்லி விசாரிச்சதுக்கு, ஏமா இப்படி சின்ன பையனை டீச்சருக்கு இல்ல, அதில் பல டீச்சர் கல்யாணம் ஆகலையா சார்? டீச்சருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, டீச்சருக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருக்கு. ஏன்னா அந்த பையன் நிறுவினுங்கிற பையன் அந்த டீச்சரோட மகளை ரொம்ப லவ் டார்ச்சர் கொடுத்து இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் ரொம்ப இது பண்ணாதான் பின்னாடி போலீஸ் விசாரணை தெரிய வருது. எவ்வளவு சொல்லியுமே அந்த பையன் கேட்காதனாலதான் அந்த டீச்சர் ஒரு அந்த மகளுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கான். அதுக்கு மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கலாம். மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவ விரும்பலை. ஏன்னா அந்த பையனுடைய இதே தான் அந்த ஃபேமிலியில போய் சொல்லியிருக்கான். அவங்க ஃபேமிலியில சொன்னதுக்கு, இது உங்க பாடு, என் பையனை நாங்க கண்டிக்க மாட்டோம் அப்படிங்கிறது அந்த மைரியா டீச்சருக்கு ரொம்ப மனவேதனை ஏற்படுத்தினால தானே முன் தன் மகளுக்காக அந்த பையனை லவ் பண்ற மாதிரி பண்ணி மேரேஜ் பண்ணிட்டான். இப்போ இது நீதிமன்றம் இதை என்ன சொல்லியிருக்காங்க, இது செல்லாதுன்னு சொன்னாலும் அந்த மைரியா டீச்சர் அந்த பையனை விடுறதா இல்லை. இதுல பேஷ்டாக் என்னன்னா, இப்படி பண்ணி அந்த பையனோட அம்மா அப்பா எல்லாரும் இவங்க குடும்பத்தை கண்கலங்க வச்ச மாதிரி தானும் அந்த வீட்டுக்கு ஒரு நிறுவனுடன் மருமகளாக சென்று அந்த குடும்பத்தை என்ன செய்ய போகிறார் என்பதுதான் ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இது ஒரு பாடமாகவும் பார்க்கப்படுகிறது.